ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேப்லெட் பீட்ஸ் 3mm பீட்ஸ் ப்ளஸ் நம்ம ஒரு சுகர் பீட் வச்சு இந்த மூணே பொருள் வச்சு அழகாக ஒரு பார்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு 2 லைனாவது மினிமம் இருக்கணும். ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம சுகர் பீட் ஆன்லைன் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பார்டர் க்ரியேட் பண்ணலாங்க. நம்மக்கிட்ட தான் இருக்குது க்ரியேட்டிவிட்டின்றது. சுகர் பீட் லைன் முடிச்சுட்டு இப்போ நம்ம சுகர் பீட்டில் லோடிங் பண்ண போகிறோம். ஸோ சுகர் பீட் லோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே சாதி வச்சு, அதாவது ஜர்தூசி வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். பட் நீங்கள் சுகர் பீடியை கூட ஒரு லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலேயே கூட லோடிங் போடலாம். அது இன்னும் நல்லா உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியும். பட் நான் இன்றைக்கி ஜர்தூசி வச்சு கீழே ஃபுல்லாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இது மேலே நான் லோடிங் போட போகிறேன். இந்த பார்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நியூ மாடல். ஒரு ஃபோட்டோவில் நான் பார்த்துருக்கேன், ஸ்னேகா கூட இப்படி வேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க டேப்லெட் பீட்ஸ் மட்டும் வச்சு போட்டிருப்பாங்க. பட் இந்த டேப்லெட் பீட்ஸ் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பண்ண ஒர்க்லேயே. எத்தனை பீட் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோமோ அதே பீடு தாங்க நம்ம எண்டிங் வரைக்கும் நம்ம அதே பீடு தாங்க நம்ம பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த ஈவன் ஃபினிஷிங் அந்த மாதிரி வரும். இப்போ ஒன்றுத்தில் 4 இன்னொன்றுத்தில் 3 அப்படிலாம் நம்ம எடுக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம எத்தனை எடுக்கிறோமோ அத்தனை தான் நம்ம கரெக்டாக அதை பண்ணணும். நல்லா கிராஸாக இருக்கணுங்க பார்க்குறதுக்கு இந்த லோடிங் ஒர்க். உங்களுக்காக நான் அடுத்த வீடியோ ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு போடலான்னு இருக்கேன். இதில் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு எந்த இதில் சந்தேகம் இருக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கேளுங்க, நான் அதை செய்கிறேன். என்ன டவுட் இருக்குது, எதை கிளியர் பண்ணணும், அந்த மாதிரி வீடியோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி போடலாம்.
இப்போ நம்ம லோடிங் ஒர்க் முடிச்சுட்டு அகைன் நம்ம ஒரு சுகர் பீட் லைன் வச்சு இந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வேறு ஆடி அமாவாசைங்க. எல்லோரும் வீட்டில் இன்றைக்கி லீவில் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைசியில் அமாவாசை வந்துருச்சு. எத்தனை பேர் சிக்கனை மிஸ் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த டேப்லெட் பீட்ஸை நம்ம இந்த மாதிரி ஓசியில் எடுத்துக்கிட்டு எந்த டைரெக்ஷனில் போடுறன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. இதை சுற்றியுமே நான் சுகர் பீட் வச்சு இதை ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு சுகர் பீட் வச்சு ரவுண்ட் பண்ணுவோன்னே இவ்வளோ அழகாக வந்துருச்சு இந்த டேப்லெட் பீட் ஒர்க். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நீங்கள் மொத்தமாக கூட தள்ளி தள்ளி வச்சுட்டு ஒரு டேப்லெட் பீட் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இதை நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் நான் பக்கத்துலேயே எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பார்டரையும் ஒரு ஒயிட் கலரு சில்க் காட்டனில் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வர கஸ்டமருக்கு நீங்கள் இதிலேருந்தே நீங்கள் ஷோ பண்ணலாம். இதில் என்ன பார்டர் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்மக்கிட்ட இப்போ காட்டிகிட்டு இருக்க எல்லா பார்டருமே ஒர்க் ப்ரைஸ் 1000 rupees ஒன்லி. உங்களுக்கு பேக் நெக் வந்துடும், ஃப்ரண்ட் நெக் வந்துடும், உங்களுக்கு ஹேண்ட் வந்துடும். இப்போ
பாருங்கள் இது எவ்வளோ அழகாக ஒரு டேப்லெட் பீட்ஸ் ஒர்க்கு வந்துருச்சு. ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிறேன். சாரிங்க, இது 4 mm பீட், நான் தப்பாக சொல்லிட்டேன். 4 mm பீட், ஒரு சுகர் பீடு. இந்த மாதிரி அந்த டேப்லெட் பீட்ஸ்க்கு நேராக ஒன்று கொடுத்துட்டு இன்சைடில் சென்டரில் ஒன்று கொடுக்கணும். இது ஃபுல்லாக முடிச்சிட்டாக்கா நம்மளோட ப்ளவுஸ் நமக்கு பார்டர் ரெடி. இந்த மாதிரி சின்னதாக ஒரு பார்டர் வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கிராண்ட் ஒர்க்கை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பண்ண பார்டர்லேயே எனக்கு இந்த டேப்லெட் பீட் பார்டர் தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு பார்டர். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ஃபுல் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.